ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். பெண் தாய்மை அடைந்து ஏற்படும் பிரசவத்தை மறுபிறப்பு அல்லது புனர்ஜென்மம் என்றே சொல்வர். இந்த காலங்களில் பெண்கள் அம்பாளிடம் சரணாகதி அடைந்து, தாயே நீ என்னையும் என் வயிற்றிலுள்ள குழந்தையும் காத்தருள் புரிய வேண்டும், அம்மா நீயே எனக்கு எல்லாம் என்று மனமுருகி வேண்டினால் அன்னையானவள் நிச்சயம் காத்து ரட்சிப்பாள். பிரார்த்தனையின் வடிவமே ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் அதற்குரிய விதிமுறைகளின்படி பாராயணம் செய்தால் நிச்சயம் வாழ்வில் நல்ல பல முன்னேற்றங்கள், வரவேற்கத்தக்க மாறுதல்கள் ஏற்படும். உலக நன்மைக்காக பெரும் மகான்களும் ரிஷிகளும் அருளி செய்திருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஏராளம். அவை எல்லாவற்றிலும் மணிமகுடமாக கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஏன் என்றால் பிற ஸ்தோத்திரங்கள் நாம் நமக்காக பிரார்த்திப்பது. ஆனால் கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரம் வயிற்றில் வளரும் தன் கருவிற்காக அன்னை பிரார்த்திப்பது. ஒரு அன்னையின் தியாக வாழ்க்கை குழந்தை கருவாக வயிற்றில் உருக்கொள்ளும் பொழுதிலிருந்தே தொடங்கிவிடுகிறதல்வா? இந்த ஒரே ஒரு காரணம் போதாதா இதற்கு மணிமகுடம் சூட்ட? கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரத்தின் மகிமையினால் பயனடைந்தோர் பலர். இந்த ஸ்தோத்திரத்தின் மகிமை அபாரமானது. இதை கேட்பவர்கள் தாங்களும் பயனடைந்து உரியவருக்கு இதை பகிர்ந்து பலனடைய செய்து புண்ணிய பலனையும் சேர்த்து பெறுவோம். பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்களால் இயற்றப்பட்ட கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரம் மற்றும் ரிஷி சௌனகரால் இயற்றப்பட்ட மற்றொரு கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரம் என 2 ஸ்தோத்திரங்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இவற்றில் சௌனகரால் அருளப்பட்ட ஸ்தோத்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்கள் இயற்றிய ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகா காயத்ரி மந்திரம். ஓம் கர்ப்பரக்ஷாம்பிகாயை ச வித்மஹி மங்கள தேவதாயை ச தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஸ்ரீ அனந்தராம தீட்சித விரச்சித ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகா ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீமாதவி கானனஸ்தே கர்ப்பரக்ஷாம்பிகே பாஹி பக்தம் ஸ்துவந்தம். ஸ்ரீமாதவி கானனஸ்தே வாபி தடே வாமபாகே வாமதேவஸ்ய தேவஸ்ய தேவி ஸ்திதாத்வம் மான்யாவரேண்யா வதான்யா பாஹி கர்ப்பஸ்த ஜந்தூன் ததா பக்தலோகான். ஸ்ரீமாதவி கானனஸ்தே கர்ப்பரக்ஷாம்பிகே பாஹி பக்தம் ஸ்துவந்தம். ஸ்ரீமாதவி கானனஸ்தே श्रीगर्भरक्षापुरेया दिव्य सौन्दर्ययुक्ता सुमाङ्गल्यगात्री दात्री जनित्री जनानां दिव्यरूपां दयार्द्रां मनोज्ञां भजेतां. श्रीमाधवी काननस्ते गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं. श्रीमाधवी काननस्ते आषाढमासे सुपुण्ये शुक्रवारे सुगन्धेन गन्धेन लिप्ता दिव्याम्बरा कल्पवेशा वाजपेयादियागस्तभक्तैः सुदृष्टा. श्रीमाधवी काननस्ते गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं. श्रीमाधवी काननस्ते कल्याणदात्रीं नमस्ये वेदिकाख्यस्त्रिया गर्भरक्षाकरीं त्वां बालैः सदा सेविताङ्घ्रिं गर्भरक्षार्थमाराधुपेतैरुपेतां. श्रीमाधवी काननस्ते गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं. श्रीमाधवी काननस्ते ब्रह्मोत्सवे विप्रवीत्यां वाद्यघोषेण तुष्टां रते सन्निविष्टां सर्वार्थदात्रीं भजेऽहम्. देववृन्दैरपीड्यां जगन्मातरं त्वां. श्रीमाधवी काननस्ते गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं. श्रीमाधवी काननस्ते एतत्कृतं स्तोत्ररत्नं दीक्षितानन्तरामेण देव्या सुतुष्ट्यै नित्यं पठेद्यस्तु भक्त्या पुत्रपौत्रादिभाग्यं भवेत् तस्य नित्यं. श्रीमाधवी काननस्ते
गर्भरक्षाम्बिके पाहि भक्तं सुवन्तं श्रीमाधवीकाननस्ते गर्भरक्षाम्बिके पाहि भक्तं स्तुवन्तं श्रीमाधवीकाननस्ते इति ब्रह्मश्री अनन्तरामदीक्षितवर्य विरचितं श्रीगर्भरक्षाम्बिका स्तोत्रं सम्पूर्णम्। गर्भरक्षणस्तोत्रम्। येहि भगवन् ब्रह्मन् प्रजाकर्तः प्रजापते प्रगृह्णीष्व बलिं सैमं सापत्यं रक्ष गर्भिणीम् अश्विनौ देवदेवेशौ प्रगृह्णीदन् बलिं त्विमं सापत्यं गर्भिणीं सैमं सरक्षतां पूजयानया रुद्रेशा एकादश प्रोक्ताका प्रगृह्णन्तु बलिं त्विमं यक्षागमप्रीतये वृत्तं नित्यं रक्षन्तु गर्भिणीम् आदित्या द्वादश प्रोक्ताका प्रगृह्णीध्वं बलिं त्विमाम् अस्माकं तेजसां वृद्ध्यै नित्यं रक्षन्तु गर्भिणीम् विनायकगणाध्यक्ष शिवपुत्र महाबल प्रगृह्णीष्व बलिं सैमं सापत्यं रक्ष गर्भिणीम् स्कन्दषण्मुखदेवेश पुत्रप्रीतिविवर्धन प्रगृह्णीष्व बलिं सैमं सापत्यं रक्ष गर्भिणीम् प्रभासः प्रभवश्यामक प्रत्यासौ मारुतो नलक ध्रुवाधरधरा शैव वसवेष्टौ प्रकीर्तितक प्रगृह्णीष्व बलिं सैमं नित्यं रक्षन्तु गर्भिणीम् पितृदेवि पितृश्रेष्ठे बहुपुत्रि महाबले बुधश्रेष्ठे निशावासे निवृत्ते शौनकप्रिये प्रगृह्णीष्व बलिं सैमं सापत्यं रक्ष गर्भिणीम् रक्ष रक्ष महादेव भक्तानुग्रहकारक पक्षिवाहन गोविन्द सापत्यं रक्ष गर्भिणीम् इति गर्भरक्षणस्तोत्रं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।